வணக்கம் செல்லமே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களை எப்படி ஹாப்பினஸாக வச்சுக்கிறது, நீங்கள் உங்களோட கோல் செட்டிங்கை உங்களோட மார்க்கு வாங்கினா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதிலேயே சில விஷயம் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களோட எக்ஸாமில் ஏன் இவ்வளோ மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கவும் போது நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அதிகமாக அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டேன், இல்லை படித்தேன் அது மறந்துருச்சு, எக்ஸாம் காலில் டக்குன்னு ஞாபகம் வரல, ஏனே தெரில, என்னால் மறந்துடுது, ப்ரெசென்ட் பண்ண முடியலை, அந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் நிறைய சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கான சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்களே இதை ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சு இந்த டிப்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கணும். டெய்லி உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் தேவை. ஆல்ரெடி நான் அதில் சொன்னேன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா, அதிக டைம் எடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்றத ஒரு தனியாக ஒரு டைம் வச்சுக்கணும். அது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக ஒதுக்கி அதுக்கான அதிகமான நேரம் ஒதுக்குற அளவுக்கு உங்களோட ஸ்டடி பிளானில் டைம் இருக்கணும். அது மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய பாடம்லாம் இருக்கும், அதை நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம். அதை நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நைட் டைமில் இல்லை அப்படின்னா அங்கங்கே நீங்கள் கேப் கொடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் அதை பண்ணினாலே போதும். சிம்பிளாக இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் அப்படி படிக்கலாம். அப்புறம் குறுகிய நேரங்களில் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாளில் ஈவனாக டைம் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸே உங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ நான் ஒரு நாளைக்கு மேத்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், இல்லை கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிப்பேன், இல்லை அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க் இருக்குது. எல்லாமே தான் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்க போகுது. அப்போ தமிழுக்கான டைம் கொடுக்கணும், இங்கிலீஷ்க்கு டைம் கொடுக்கணும், ஒரு லாங்குவேஜஸ்க்கு, சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டைம் ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ அதை 25 to 30 மினிட்ஸ் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேப்பு. இதை எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்போ அந்த 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் தமிழில் என்ன படிக்க போகிறீங்க, இன்றைக்கியோட ஸ்டடி பிளான், டே டு டே ஒரு நாளும் என்ன ஸ்டடி பிளான் அப்படின்றத நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை 25 to 30 மினிட்ஸ் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும், இல்லை அந்த லாங்குவேஜ் படிக்கணும். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுக்கணும். அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணணும். எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்? டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன், நான் அது சம்மந்தமான டவுட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கூட இந்த 25 to 30 மினிட்ஸில் தான் அதுக்கான ஸ்கெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் எந்த 5 மினிட்ஸ் அப்படின்றத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக டைம் பண்ணிக்கணும். 6 நேரம் படிக்கிறீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த டைமில் படிக்க போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டடி பிளானில் வித் டைமோட அந்த கால்குலேஷன் இருக்கணும். 20 மினிட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 25 to 30 மினிட்ஸில் இந்த பாடம் படிக்க போகிறேன், அடுத்த 30 மினிட்ஸில் இந்த பாடம் படிக்க போகிறேன் அப்படின்றது. அதாவது என்னென்ன சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸை பற்றி நான் பேசலை, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படின்றத தனித்தனியாக நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்களா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அப்போ அதுக்கான டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் உங்களுக்கு இருக்கணும். இதை நீங்கள் ஒரு தடவை எழுதும்போது மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும். நீங்கள் எதுக்கோ எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதை வேஸ்ட் ஆஃப் த டைம்னு நினைக்காம கண்டிப்பாக ஒரு நாள் உட்காந்து செஞ்சுட்டிங்கன்னா இதே ரொட்டீன் தான் நீங்கள் அடுத்தடுத்தெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்காக எழுதுகிற நேரம் உங்களுக்கு சிரமமாக தெரியும். அடுத்தெல்லாம் அது ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் டைம் ஒதுக்கி கரெக்டாக அந்த பாடத்தை என்ன பண்ணலாம், இந்த 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம், அடுத்த 10 மினிட்ஸ் அதை என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதி பார்க்குறது, இல்லை அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சொல்லி பார்க்குறது, ஷேர் பண்ணுறது, ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது, இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நான் இதில் என்னெல்லாம் படிக்கலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணக்கூடிய 10 நிமிஷம், படிக்கக்கூடிய 20 நிமிஷம், லாஸ்ட்டாக ரீகால் பண்ணக்கூடிய 5 நிமிஷம், அந்த மாதிரி நீங்கள் டைம் பிரிச்சுக்கிட்டு அதில் என்ன லெசன் படிக்க போகிறீங்க அதை நோட் பண்ணுங்கள். எந்த லெசனில் என்ன படிக்க போகிறீங்க அதை நோட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க இதை முடிவு பண்ணிவிட்டு படிக்க உட்காருங்க. கண்டிப்பாக ஒரு ஜாய்ஃபுல்லாக உங்களோட இந்த பிளானை நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். முக்கியமான பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம என்னெல்லாம் கவனம் பண்ணணும், திரும்ப திரும்ப கேட்குற கேள்வியாக இருக்கான்னு பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கான்னு பார்ப்போம்.
எல்லா பாடத்துலையுமே முக்கியமான தலைப்பெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன நோட்டில் அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் எழுதிட்டு ரீகால் பண்ணலாம். அப்போ ஹெட்லைன்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும். இப்போ ஒரு பிக் கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக் கொஷின் ஃபுல்லாக அப்படியே எழுதி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதை ரீகால் பண்ணுற மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை நீங்கள் ரீகால் பண்ணிங்கனாலே, அதை மட்டும் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொஷின் எழுதிருக்கு அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஆன்சரை ஈஸியாக உங்களால் மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் பண்ணுவோம்ல இங்கிலீஷில், அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஸ்டடியுமே. ஏன்னா இது வந்து நம்ம லாஸ்ட் மினிட் ஸ்டடி பண்ணுறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதி பார்க்கணும். இப்போ போய் நான் அரை மணி நேரம் படிக்க ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு டைம்னு சொல்லிட்டு நான் எழுதி பார்க்குறதுக்கே 1 மணி நேரம் ஆக்குவேன். இங்கே வந்து உங்களோட டைமை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதை பற்றி சொன்னாலோ ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொன்னாலோ உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். எப்போ பார்த்தாலும் இதை சொல்கிறாங்க, ஆனால் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யாருமே சொல்லித்தர மாட்டுறாங்க அப்படின்ற சிலரும் இருக்கிறீங்க. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லேருந்து நாங்கள் எப்படி எங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்குற நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேக்ஸு சயின்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், மேத்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு பார்ப்பீங்க. அப்போ அதில் ஈஸியாக நோட் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். டெய்லி கூட கிராஃபு, ஜாமெண்ட்ரி, சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மேப்பு, காலக்கோடு, அப்புறம் 1 மார்க்ஸு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான 1 மார்க்ஸு. இப்போ நீங்கள் இந்த டைம் ஷெடியூலில் நீங்கள் 1 மார்க்ஸுன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். டக்குன்னு எடுத்தோன்னா ஒரு குயிக் ரிவிஷன், ஓவரால் இது லாஸ்ட் மினிட் ஸ்டடி அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக நான் அந்த 1 வேர்டை கடன்னு வாசிச்சிடுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி நீங்கள் இந்த ரொட்டீன் ப்ராக்டிஸ்க்குன்னு தனியாக ஒரு டைம் இருக்கணும். 1 வேர்டு ரீகால் பண்ணுறது, இந்த மேப் பார்க்குறது, இம்பார்ட்டன்ட் கிராஃபு, ஜாமெண்ட்ரி டெய்லி போட்டு பார்க்கணுமான்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் பண்ணுறதுக்கான டைமே கிடையாது. இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு விட்டுட்டு ரொம்ப லேசியாக இருக்க டைமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி போட்டு பார்க்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சோம்பல் படாமல் டெய்லி பண்ணணுமா, டெய்லி பண்ண வேண்டிய ஈவெண்ட்ஸை கண்டிப்பாக டெய்லி பண்ணி தான் ஆகணும். டெய்லி எல்லா சப்ஜெக்டான 1 வேர்ட்ஸும் ரிவிஷன் பண்ணணும். டெய்லி வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாத மார்க்கெல்லாம் கரெக்டாக, மேப்பில் வந்து 8 மார்க்ஸ் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. கூடிய கிராஃபு, ஜாமெண்ட்ரி, அது மாதிரி சயின்ஸில் இருக்கக்கூடிய டயக்ராம் ஓரியன்டான கொஷின்ஸு, டீட்டெயில்ஸு, இதிலெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, ரொட்டீனாக வர வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், டெய்லி செஞ்சு பார்க்குறதுல தப்பே கிடையாது. டைம் லைன்லாம் டெய்லி போட்டு பாருங்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? டெய்லி எழுதுனா என்ன, இன்னும் ஈஸியாகும், இன்னும் ஃபாஸ்டர் ஆகும். இது உங்களுக்கு அங்கே ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதனால் டெய்லி அதுக்கான டைம்னு ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டடி பிளானில் டெய்லி ரொட்டீன்னு ஒன்று, 1 வேர்டு, டைம் லைனு, மேப்பு, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இதில் வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் உங்களுக்கு தேவை. ஒரு ரொட்டீன், ஒரு ரெகுலாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி பாருங்கள். அது வந்து வீக்கெண்டில் வச்சுக்கோங்க. வீக் டேஸில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும். வீக்கெண்டில் வந்து மாடல் எக்ஸாம் கண்டிப்பாக சாட்டர்டேயா சண்டேயா, எங்கள் வீக்கெண்டெலாம் இருக்குது, எங்களுக்கு ரெகுலராக ஸ்கூல் இருக்குது. இந்த சண்டே கூட ரிபப்ளிக் டே, அப்போது கூட எங்களுக்கு கிளாஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் டைம் எடுத்து ஸ்கூலில் நாங்கள் டெஸ்ட்டு தானே எழுதுகிறோம், ரிவிஷன் தானே எழுதுகிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்களும் மாடல் டெஸ்ட் எழுதி தான் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் படித்ததை எவ்வளோ மாடல் டெஸ்ட்டு நீங்கள் போடணும். இப்போ எக்ஸாம்குள்ளே உங்களால் எத்தனை எழுதிட முடியும் யோசிச்சு பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் குறைஞ்சது 2 ஸ்கூலில் வைக்காத மாடல் எக்ஸாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்களே எழுதி நீங்களே திருத்தும் போது தான் இன்னும் கூட உங்களுக்கு அதில் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, நம்ம இதை நல்லா செஞ்சுருக்கலாம். நீங்கள் எழுதும் போது நீங்களாக எழுதுங்க, திருத்தும் போது உங்கள் டீச்சராக திருத்துங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய லைஃப்பில் நிறைய சக்ஸஸில், நிறைய எக்ஸாமில் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். என்னடா இவ்வளோ சொல்கிறாங்க, எல்லோரும் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் எதையுமே ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்போவுமே ஒரு எண்ணம் தான் செயலாகும். அந்த செயல் தான் என்ன ஆகும், நம்மளோட பழக்க வழக்கமாகும். அப்போ திரும்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் என்ன ஆகும்னா நம்மளோட ஹேபிட்டாகவே மாறும். இது கண்டிப்பாக நீங்கள் 10th படிக்கிறவங்களா இருக்கட்டும், +1 படிக்கிறவங்களா இருக்கட்டும், +2 படிக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல்லே ஒரு மாடரேட்டான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நல்லபடியாக பண்ணுங்கள்.
ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டாபிக் ஏன் எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொஸ்டின் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க ஒரு விஷயத்த அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உன்னோட பிரதர், சிஸ்டர், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி தான் இருக்காங்க, ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். யார் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இது படித்தேன், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது, டீட்டெயிலாக எழுதி. இப்போ டீட்டெயில்டாக உங்களால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் எழுதி பார்க்க முடியாது. மாடல் எக்ஸாமில் நீங்கள் மாடல் எக்ஸாம் கரெக்டாக நீங்கள் எப்படி எக்ஸாமோ அப்படி எழுதுங்க. அப்பப்போ படிக்கும்போது அந்த 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுதி பார்க்கலாம் முடியாது. அப்போ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதெல்லாம் படித்தோம், இது என்ன படித்தோம் அப்படின்னு லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு ரீகால் டைமாக அந்த ஸ்டடி பிளான்லேயே நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். ஓகேவா? திரும்ப திரும்ப இதை அவ்வளோதான். நம்ம அந்த படித்த பாடத்தையே தான் எக்ஸாம் வரைக்கும் திரும்ப படிக்க போகிறோம். திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. டெய்லி இதை படிக்கணும், டெய்லி இதை முடிச்சிடணும், இதை முடித்ததுக்கப்புறம் அங்கே நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல பெரிய பேப்பரில் எழுதி அதை ஒட்டி கூட வச்சுக்கோங்க. டிக் பண்ணுற மாதிரி, ஓகே பண்ணுற மாதிரி ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் முடிச்சிருக்கிறோம், என்னெல்லாம் முடிக்கணும் அப்படின்றத அதில் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட மைண்டு, நம்மளோட பிரெயின் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும், நம்மளோட ஹெல்த் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ டெய்லி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் முத்ராஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெடி முத்ராஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானே கூட அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்டெடி முத்ராஸ் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த ரிலாக்ஸ் பண்ணுற அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் முத்ராஸ் வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். ஏதாவது நல்லா தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக டெய்லி ஒரு மார்னிங் ஒரு 15 மினிட்ஸு இல்லை ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ்னால் அதுக்குன்னு உங்களுக்கு டைம் எடுத்துகிட்டு முத்ராஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண முடியலை, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அந்த டைமில் நான் படிச்சிடுவேன். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அக்கா இதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற குழந்தைங்கள்லாம் இருக்க தான் சரிங்க. அதை நீங்கள் அந்த 5 மினிட்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு மஸ்ட்டு கேப் விடுறது உங்களுக்கு பிரெயினை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீ அடுத்து படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் உன்னோட மைண்டு செட்டில் ஆகும். அப்போ அந்த டைமில் நீ ஒரு முத்ரா பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சின்ன கேம், ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கேம் விளாடலாம். ஏன்னா அது உனக்கு எப்படி இருக்குன்னா ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும், மென்டலாகவும் உனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். உடனே நீ என்கரேஜ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நீ ஒரு சப்ஜெக்டை கரெக்டாக அந்த 25 மினிட்ஸில் நீ பிளான் பண்ண அந்த ஸ்கெடியூல், அந்த ஸ்டடி பிளானில் நீ முடிச்சிட்ட அப்படின்னா உடனே நீ அப்ரிஷியேட் பண்ணிக்கோ. ஓகே, வெரி குட், இதே மாதிரி மற்றதையும் பண்ணணும். இல்லை செய்யலையா, நீ அடுத்து நல்லா செய்யணும், செஞ்சதுக்கு ஓகே, செஞ்சதுக்கு குட் அப்படின்னு நீ சொல்லிக்கோ. ஏன்னா நம்ம மனசு, ஆள் மனசு எப்படின்னா இந்த அப்ரிஷியேஷனுக்கெல்லாம் அடிமை. நீ அழகாக இருக்க, நீ சூப்பராக படிக்கிற, நீ என்ன அருமையான குழந்தை அப்படின்லாம் சொன்னால் நம்ம மனசு எப்படி ஆகிரும்னா அப்படியே பூஸ்டப் ஆயிரும், அப்படியே எனர்ஜி ஆயிடுவோம், நம்ம ஜாலி ஆயிடுவோம். அப்போ அந்த மாதிரியான இதை நீ மற்றவங்க உனக்கு கொடுக்கணும்னு நினைக்காத, நீயே உனக்கு கொடுத்துக்கோ. ஓகேவா? அப்போ திரும்ப திரும்ப நம்ம மறக்கக்கூடாத டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பாடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முடித்த உடனே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸில் எழுதி பார்க்குறதோ ரீகால் பண்ணுறதோ செஞ்சிடணும். அந்த டைமை ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நீட்டாக, கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணணும். அது மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின், மாடல் எக்ஸாம் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறதுல நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர். இதை டெய்லி எழுதி பார்க்குறது, டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்கள், அந்த 1 வேர்டு டெய்லி ரீகால் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி டைம் லைன் போட்டு பார்க்குறதா இருக்கட்டும், மேப் ஒர்க் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஈவன் 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலுமே போதும். ரெகுலராக இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை ஃபீல் ஆகும். சூப்பர்டா, இதை நம்ம ரொம்ப நல்லா பண்ணிட்டோம். 1 வீக்லேயே கண்டிப்பாக உங்களால் இதில் ஒரு நல்ல மனசை க்ரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் எக்ஸாம் டைம் வரைக்கும் நீங்கள் பண்ணினீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் வின்னர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? இதில் நீங்கள் முதல்ல என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரிலாக்ஸாக பண்ணுங்கள், டென்ஷனே ஆகாதீங்க, கவலையே படாதீங்க. இப்போ ஒரு ஸ்டடி பிளானில் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. திருப்பி அதை டபுள் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ப்ராப்ளமும் நம்ம தான், அதுக்கான சொல்யூஷனும் நம்ம தான். எல்லாமே எங்கே இருக்குது? நம்மளோட கையில் தான் இருக்குது, நம்மளோட மைண்டில் தான் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக உங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். வாழ்த்துக்கள் செல்லமே. பாய்.